ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2021 கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 6 பார்ட்ஸ் போட்டாச்சு. இது வந்து 7th பார்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதில் பார்த்துக்கோங்க. நம்ம அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக வந்துட்டு லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டாலும் ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். டெஸ்ட்டு, சீரியஸ், குவிசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டி அதாவது ஸ்டேட் அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இது வந்துட்டு உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அன்லாக் பிளான் இது மாதிரி காமிக்கும், இந்த மாதிரி. ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் நான் டைப் பண்ணுற ரெஃபரல் கோடை அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். POORANIOA பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோடை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான் அன்லாக் ஆகிடும். இந்த கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை அந்த கோட் கொடுத்து அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போயுமே நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி T20 சீரியஸ் வந்துட்டு டெய்லி 8 PM கொடுக்குறாங்க டெஸ்ட்டு. இது இல்லாமல் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது அன்அகாடமி ப்ளஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்குது, வெற்றின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ January 25 ஒன்று இருக்குது, January 23 ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு Jan 22 ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு சீரியஸ் வந்து சமச்சீர் புக்கில் 6th to 10th வரைக்கும் அந்த புக்ஸில் உள்ள டெஸ்ட்டு சீரியஸ் வந்துட்டு தனியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் எந்த இது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அது மட்டும் கொடுத்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ளஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒன்று க்ரீன் கலரில் காமிக்குது இல்லையா, அந்த இது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணும், 6 months பிளான் வேணுமா, 12 months பிளான் வேணுமா, 24 months வேணுமா, எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா 10% ரிடக்ஷன் கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோடை நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது 7,000க்கு நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6,300 பே பண்ணாலே போதும். சரிங்களா? 10% உங்களுக்கு ரிடக்ஷன் இருக்குது. POORANIOA கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோடு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அதிகமாக இருக்குது, நான் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம்னா ஷுர் EMI ஆப்ஷன் இருக்குது. மந்த்லி 500 to 600 தான் வரும். பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் ஒரு எக்ஸைட்டட் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், பார்க்கலாம். இலக்கு அதாவது டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு டெய்லி 8 PMக்கு நடக்குது. 20 questions 20 minutesல. அது நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே கிஃப்ட் கார்டு, ஜஸ்ட் 1000 rupees கிஃப்ட் கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் ப்ரைஸ் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு 700 rupeesக்கு கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு இந்த ஃப்ரீ T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள். என்னோடய கோட் பூரண்யா POORANIOA அதை கொடுத்து அன்லாக் பண்ணி இந்த இதை வந்து நீங்கள் வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷனே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தானே. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மந்த்லி வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2021 கொஷின் பேப்பர் பார்ட் 7.
இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் வந்துட்டு கீழே லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2019 பேட்டர்ன் மாடல் கொஷின்ஸும் வந்துட்டு நம்ம சேனலில் 2400 கொஷின்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அது பார்க்காதவங்க கீழே நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் இருக்குது லாஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 7 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 61. வாட் ஆர் ஐசோடோன்ஸ்? வாட் ஆர் ஐசோடோன்ஸ்? ஐசோடோன்கள் என்பன யாவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆட்டம்ஸ் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கையும் உடைய அணுக்கள், இதான் வந்துட்டு ஐசோடோன்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 62. சிலிக்கான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் known semiconducting material. As its temperature rises more, it becomes a better conductor. But the temperature at which the silicon gets permanently damaged is. சிலிக்கான் சிறந்த அறியப்பட்ட குறைக்கடத்திகளில் ஒன்றாகும். அதன் வெப்பநிலை அதிகரிக்கையில் அது சிறந்த கடத்தியாகிறது. ஆனால் ஒரு வெப்பநிலையில் சிலிக்கான் நிரந்தரமாக செயலிழப்பது, அது எந்த வெப்பநிலைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சிலிக்கான் அப்படின்றது ஒரு குறைக்கடத்தியில் ஒன்று, நல்லா நமக்கு தெரிஞ்ச குறைக்கடத்தியில் ஒன்று. அதோட வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அது வந்து ஒரு நல்ல கடத்தி ஆகுது. ஆனால் வந்து ஒரு வெப்பநிலையில் சிலிக்கான் வந்துட்டு நிரந்தரமாக செயலிழந்துடுது. அது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க, டெம்பரேச்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 150 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? Next, question number 63. A rock containing the fluorescing calcite is illuminated by ultraviolet light. Then the color of the rock seems to be. ஒளி உமிழும் கால்சைட்டை கொண்ட ஒரு பாறை புற ஊதா ஒளியால் ஒளிர்விக்கப்படுகிறது. அப்போது பாறையின் நிறமாக தோன்றுவது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ரெட், சிவப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ராமன் எஃபெக்ட் இஸ் ஸ்கேட்ரிங் பை. ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல்? ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பியூர் லிக்விட்ஸ். ஓகேங்களா? அதாவது தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர், பியூர் லிக்விட்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 65. த காமன் டேபிள் சால்ட் இஸ். பொது மேசை உப்பானது. இது என்னன்னு கேட்குறாங்க. சேர்மமா, கலவையா, தனிமமா, அது மாதிரி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, காம்பவுண்ட், சேர்மம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 66. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ட்ரூ ரிலேட்டட் டு COVID-19? COVID-19 தொடர்பான கீழ்காண கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஓகேங்களா? ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஏ. ஆடிங் பெப்பர் டு யுவர் சோப் ப்ரிவென்ட்ஸ் COVID-19. நாம் பருகும் கஞ்சியில் மிளகு சேர்ப்பதால் இந்நோய் தொற்றை தடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு COVID-19 is transmitted through houseflies. COVID-19 வீட்டில் உள்ள ஈக்கள் மூலமாக இத்தொற்று பரவும்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, மிளகு சாப்பிட்றதுனால சரியாயிடும், அதுவும் வந்துட்டு எதுவும் நிரூபிக்கப்படல அது மாதிரி. ஸோ அதுவும் தப்பு. ஸோ அதுவும் ஷியோர் கிடையாது. அதே மாதிரி வீட்டில் உள்ள ஈக்கள் மூலமாக பரவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஆப்ஷன் சி. 5G தொலைத்தொடர்பு வலையின் மூலமாக COVID-19 பரவும். 5G கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் மூலமாக வந்துட்டு COVID-19 ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி. சன்லைட் டஸ் நாட் ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் COVID-19. அதாவது சூரிய ஒளி வந்து ஒருத்தவங்கள COVID-19 இருந்து பாதுகாக்காது. அதாவது COVID-19 வந்துருச்சு அப்படின்னா சூரிய ஒளியில் போய் நின்னாலாம் சரியாகாது. ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு தடுப்பூசியை வந்துட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இதில் உள்ளது எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து இது மட்டும்தான் கரெக்டு, டி. ஏன்னா சூரிய ஒளியில் நின்னாலாம் COVID-19 என்ன அது நம்மளை பாதுகாக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, பாதுகாக்காது. அது ஒன்று தான் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மட்டும்தான் இதில் ரைட்டு.
ஓகேங்களா? Okay, next question number 67. On rear wheel drive cars with the engine in front, it is a common practice to weigh down the truck in order to increase safety when driving on. முன்பக்க இயந்திரம் கொண்ட பின்சக்கர இயக்கி காருகளில் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பது எந்த பகுதியில் ஓட்டுவதற்காக? இது கேன்சர் ஐசி ரோட்ஸ், அதாவது பனிக்கட்டி சாலைகளில் ஓட்டுறதுக்காக தான் வந்துட்டு முன்பக்க இயந்திரம் கொண்ட பின்சக்கர இயக்கி காருகளில் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பது அப்படின்றது இருக்குது. சரிங்களா? எந்த பகுதியில் ஓட்டுறதுக்காக? பனிக்கட்டி சாலையில் ஓட்டுறதுக்காக காரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 68. With whom can we associate the following quotes? அதாவது கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம்? ஒவ்வொரு மேற்கோளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பி எஜுகேட்டட், பி ஆர்கனைஸ்ட் அண்ட் பி எஜிடேட்டட். கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு. நெக்ஸ்ட்டு, ஐ லைக் த ரிலீஜன் தட் டீச்சர்ஸ் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். நெக்ஸ்ட், லைஃப் ஷுட் பி கிரேட்டர் ரேதர் தென் லாங். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது 3 யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னா பாபா சாஹிப் அம்பேத்கர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 69. ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், சிறப்பு பரிசோதனைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் டிப்டு இன்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் இட் இஸ் சேஞ்ச்டு இன்டு ரெட் கலர். நீல லிட்மஸ் தாளை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். நெக்ஸ்ட்டு 2. ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் டிப்டு இன்டு ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் இஸ் சேஞ்ச்டு இன்டு ரெட் கலர். நீல லிட்மஸ் தாளை ஆக்சாலிக் அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். நெக்ஸ்ட்டு, ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் டிப்டு இன்டு சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் இட் இஸ் சேஞ்ச்டு இன்டு ரெட் கலர். நீல லிட்மஸ் தாளை கந்தக அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். ஓகேங்களா? இது 3க்குமே ஜென்ரல் லா என்ன, பொது விதி என்ன அப்படின்னா, ஆசிட் இஸ் டர்ன்ட் இன்டு ப்ளூ லிட்மஸ் ரெட், இட் இஸ் கால்ட் டேஷ் ரீசனிங். அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், இது ஆய்ந்தறிதல், இது டேஷ் ஆய்ந்தறிதல் என அழைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ பரிசோதனை செஞ்சு அதில் பொது விதி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்துட்டு என்ன ஆய்ந்தறிதல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் டைப் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தொகுத்தறி. ஓகேங்களா? அதாவது இங்கிலீஷில் இண்டக்டிவ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 70. Among the following, whom can be considered as an intellectual who anticipated Dr. B.R. Ambedkar by 2 generations? கீழ் காண்பவர்களில் யார் டாக்டர் B.R. அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார்? யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த பார்ட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு அப்புறம் உள்ள பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் 100 lessons 100 days பிளானில் இன்றைக்கி Day 3 லெசன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.